அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு உங்களின் பாலு. எனது இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 31ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு வைகாசி மாதம் 17ஆம் நாள். இன்று சனிக்கிழமை, பஞ்சமி திதி, பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரங்கும்போது சந்திராஷ்டமம் மகர தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்னைக்கு ராகு காலம் காலை 9லிருந்து 10:30 வரை, யமகண்டம் மத்தியானம் 1:30லிருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, மத்தியானம் 12:30லிருந்து 1:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போடக்கூடிய சட்னோட கலர் ப்ளூ, பிளாக்கு, பர்பிள் கலர் எதை என்றாலும் போட்டுக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலர். நீங்கள் இன்னைக்கு சாப்பிடக்கூடியது கீரை சாப்பிட்டுக்கலாம். எள்ளு சம்மந்தப்பட்டது அல்லது வாழைக்காய், கொத்தவரைக்காய், இதை எதுனாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஜோதிட பாடத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பற்றி பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்துலேயும் முதல் பகுதியில், அதாவது முதல் பாதம் 6 மணி நேரம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் பிறந்தவர்கள் நீதி நெறி நிர்வாகம், மடாலயம், சத்திரம் சாவடி பராமரிப்பு, சாத்திர போதனை, அதாவது சாத்திரங்கள் தர்மங்களை பற்றி எடுத்து சொல்வது, மத பிரச்சாரம் போன்ற வகை தொழில்களால் வாழ்க்கையை ஓட்டுவார்கள், முன்னுக்கு வருவார்கள். அதை வைத்து ஜீவனம் நடத்துபவர்களாக இருப்பார்கள். ஓகே. பின்பகுதியில் மற்றவர்கள் அவங்க பிறந்தவங்க இரும்பு, எண்ணெய், எடுபிடி பணி, அதாவது வேலை சர்வெண்டாக இருக்கிறது, அலங்கார பணி, அதாவது மேக்கப் செய்வது, கீழ்நிலை ஊதியம், அதாவது கீழ்நிலை, அதாவது கிளர்க்கு, அந்த இல்லாமல் சிப்பந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூலி தொழில், அந்த மாதிரி கீழ்நிலை ஊழியம், கூலி தொழில், தலைச்சுமை, அப்புறம் இன்சூரன்ஸ் போன்ற வகையினாலும் வாழ்வு நடத்துவார்கள். பொதுவாக சிலர் ஆச்சார பிரியராயும் சுவையான உணவு வகைகளில் நாட்டம் மிக்கவாயும் இருப்பார்கள். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று பொழுது நண்பர்கள், உறவினர்கள் உதவியாலும் ஆதரவாலும் மனதிற்கு ஒருவித நிம்மதியை கிடைத்து வரும். அவங்க நமக்கு சப்போர்ட்டிவ், நமக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு மனிதர்கள் இருந்தாலே மனசில் எதையும் பார்த்துக்கலான்டாங்கிற ஒரு நிம்மதி வந்துடும். அதுதான் மெயின். அடுத்தால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். எப்படின்னா, வெளியூர் பிரயாணங்கள்னால பெரிய ஆதாயம் வர போகிறதில்ல. அதற்கு பதிலாக அந்த நேரத்தில் செய்தொழிலில் முடிந்த அளவு முழு கவனத்தையும் செலுத்தி பொறுமையுடன் இருந்தால் பெரிய இழப்புகளிலிருந்து, எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் நேரம் சரியில்லைனா கூட பெரிய இழப்புகள் வராமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அது நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் தாயார், அதாவது அம்மா அல்லது மனைவி, அதாவது பெண்கள் வழியில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடும். சொந்தமாக சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு கூட உருவாகும். குடும்பத்தை சுபகாரியங்கள் நடைபெறும், நல்ல காரியங்கள், நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். நண்பர்கள் இயன்ற உதவியை செய்வார்கள். அதனால் இன்றைய பொழுது ஓரளவு நல்ல பொழுதாகவே கழிகின்றது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறைகிறது. ஆயினும் வரவை விட செலவு அதிகமாகத்தான் இருக்கிறது. அதாவது அந்த செலவு கம்மியாக இருந்தால் சேவிங்ஸில் வரும்.
இது வந்து பணச்செலவு வந்தால் கூட செலவாகி விடுகிறது, தட்டுப்பாடு இன்றி செலவு நடக்கிறது. ஆமாம், வீண் அலைச்சல், கவலை ஆகியவை இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி இருக்கின்றது. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. ஸோ அதனால் அர்ஜென்ட் பற்றி வைக்க வேண்டாம், வெயிட் பண்ணு, நல்ல காலம் வரும், நல்ல விலையும் கிடைக்கும். அடுத்து கடகராசி. சிறிய அளவில் வந்து லாபம் கிடைக்கும். லாபம் வருது, கொஞ்சம் கம்மி தான் எதிர்பார்த்ததை விட, ஏதோ லாபம்தான். செய்தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம், மேலதிகாரிகள் வந்து ஆதரவு கிடைக்கிறது. அப்புறம் வெளியூர் பிரயாணங்களினால் அதிக நன்மை ஏற்படாது, அதில் கூட சின்ன சின்ன நன்மைகள் கிடைக்கிறது, பெரிய அளவு நன்மைகள் ஏற்படாது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூறுவதற்கு இல்லை, பட்டும் படாமலும் தான் இருந்துக்கிட்டீங்க, வீட்டில் வெளியே தெரியாத அளவுக்கு மறைத்துக் கொள்கிறீர்கள், தட்ஸ் ஆல். அதே மாதிரி வந்து கெட்ட பெயர் ஏற்படக்கூடும், வீட்லேயும் சரி இதுவும் சரி, உங்களை யாரும் சரியவர புரிந்து கொள்வதில்லை. அதனால் கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையாக பேசி பழகுங்கள், அவ்வளோதான். அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் இடையூறுகள், மேலதிகாரிகளின் கோபம், கவலை, வீணலைச்சல், பொருள் இழப்பு, நண்பர்களால் தொல்லை, குடும்பத்தினரிடம் மறத்தாங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்தே ஆக வேண்டும். நான் ஏதாவது நல்லது சொல்லணும்னா கூட எதுவுமே வரமாட்டேங்குது. அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன் இன்றைய பொழுது பெர்மனண்ட்டாக இல்லை இருக்கிறது. ஆனாலும் மனைவி மக்கள் ஆதரவும், அதனால் ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஏற்படவே செய்கிறது, அமைதியாகவே மனம் இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. முயற்சிகளில் தோல்வியே ஏற்படுகிறது. செய்தொழில் இடையூறுகள், சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து சேருகிறது. வெளியூர் பிரயாணங்கள் வந்து சேர்ந்தாலும் அதனால் நன்மைகள் எதுவும் ஏற்பட போவது இல்லை. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகக்கூடும். குடும்பத்தினர் உடல்நிலை பற்றிய கவலை இருந்து வருகிறது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை, ஓரளவு சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து துளாராசி. செய்தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. செல்வாக்கு அதிகரிக்கின்றது. மனமாகாதவர்களுக்கு மனம் பேசி நிச்சயமாகிறது. குடும்பத்தினர் எல்லோரும் மகிழ்ச்சியுடனே இருக்கின்றார்கள். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. செய்தொழிலில் வந்து கொஞ்சம் நிதானமான போக்கு, மந்தமான போக்கே நடக்கிறது. மேலதிகாரிகளிடம் விரோதம் உண்டாகிறது. நண்பர்கள் உறவினர்களின் மாறுபட்ட மனப்போக்கு உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. நீங்கள் நல்லவங்கன்னு ரொம்ப நம்மகிட்ட க்ளோஸாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு உங்களுக்கு கொஞ்சம் மனதுக்கு சஞ்சலத்தையே கொடுக்கிறது. இப்போது இதையெல்லாம் எதிர்நோக்க வேண்டி இருக்கத்தான் செய்கிறது. குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியே கிடைக்கிறது. அடுத்து தனுசு ராசி. மனச்சோர்வுக்கு இடம் தராதீர்கள். குடும்பத்தில் வந்து நல்லதும் கெட்டதுமான சம்பவங்கள் கலந்தே நிகழும். கணவன் மனைவி உறவு இன்பமாக இருக்கின்றது. பணவரவுக்கு மேல் செலவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. சில நூதன நோய்கள் ஏற்படலாம், புதுசாக வருது இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட நூதன நோய்கள் ஏற்படக்கூடும். அடுத்து மகர ராசி. விரோதிகள் வந்து அழிவார்கள். உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், தொல்லை கொடுத்து வந்தவர்கள் வந்து மறைந்து விடுகிறாருன்னா அவங்க வீக்காகி போயிடலாம், எல்லாம் இறந்து போகலாம், அல்லது இடம் விட்டு இடம் மாறி போகலாம், எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உறவினர்கள் உதவ முன் வருகின்றார்கள். குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஜீவன் தோன்றக்கூடும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியையே அளிக்கின்றன. மனக்கவலைகள் அகன்று மகிழ்ச்சி ஏற்படுகிறது. செய்தொழிலில் நல்ல ஆதாயம் வருகின்றது. பணவரயம் குறைந்து பொருள் சேமிப்பு அதிகரிக்கிறது, பொருள் சேருகிறது. கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. அடுத்து கும்பராசி. துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அது இன்று ஒரு தொடக்க விழா, துன்பங்கள் குறைகிறதற்கு. அதாவது மாதிரியே மனக்கவலைகள் அகலுகின்றன. வீண் செலவு, வீண் அலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கிறது. வீடு, மனை முதலியவை வாங்கலாம்.
சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் சொத்து சேர்க்கையும் ஏற்படலாம். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபமே வருகின்றது. அடுத்து மீனராசி. பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தரப்போவதில்லை. குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்களுடன் சிறு மனத்தாங்கல் ஏற்படக்கூடும். உடல்நலத்தை அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வாக்கிங், ஜாக்கிங், அந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறது அதையெல்லாம் விட வேண்டாம். சாப்பாடு விஷயத்தில் கூட அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஜங்க் ஃபுட்ஸு அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்